குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஃப்ளைட் இல்லை டூரிஸ்ட் பேக்கேஜ் இல்லை, ஆனால் சென்னையிலிருந்து 20,000 ரூபாய்க்குள் 10 நாட்களில் காஷ்மீர் போயிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்புவீங்களா? ட்ரெயின், ஹாஸ்டல் மற்றும் கார் பூலிங் போன்ற முறைகளை பயன்படுத்தி இந்த பயணத்தை முடித்தோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்தா நீங்களும் காஷ்மீர் பிளான் பண்ண முடியும். ஆரம்பிக்கலாமா? எங்கள் பயணம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடங்கியது. சென்னையிலிருந்து ஸ்ரீநகர் வரை செல்ல நேரடி ரயில்கள் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் காட்ரா வரை செல்லும் அந்தமான் எக்ஸ்பிரஸ் ரயிலை எடுத்தோம். இந்த ரயில் வாரத்தில் 3 நாட்களான புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு கிழமைகளில் ஓடுகிறது. நாங்கள் பயணித்தது ஸ்லீப்பர் வகுப்பு மற்றும் ஒருவருக்கான டிக்கெட் செலவு சுமார் 1020 ரூபாயாக இருந்தது. 3 நாள் பயணம் என்பதால் தேவையான உணவு மற்றும் தண்ணீர் போன்றவற்றை முன்கூட்டியே எடுத்துச் சென்றோம். 3ஆம் நாள் காலை 10:45 மணிக்கு காட்ரா வந்து சேர்ந்த பின் அடுத்த இடமான ஸ்ரீநகரை நோக்கி பயணம் தொடர்ந்தோம். மதியம் 2:45 மணிக்கு காட்ராவிலிருந்து ஸ்ரீநகர் வரை செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பயன்படுத்தினோம். மாலை 6 மணி அளவில் ஸ்ரீநகர் வந்தடைந்தோம். டிக்கெட் செலவு சுமார் 665 ரூபாயாக இருந்தது. ஸ்ரீநகரில் நாங்கள் ஹோட்டலில் தங்கவில்லை, ஹாஸ்டலில் தான் தங்கினோம். ஹாஸ்டல்னு கேட்டாலே பயப்பட தேவையில்லை. க்ளீனாக இருக்கும். சிசிடிவி லாக்கர் எல்லாம் இருக்கும். சோலோ டிராவலர்ஸுக்கும் பட்ஜெட் டிராவலர்ஸுக்கும் ஹாஸ்டல் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸ்ரீநகரில் ஹாஸ்டல் தங்கும் செலவு ஒருவருக்கு ஒரு இரவுக்கு சராசரியாக 800 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை இருக்கும். ஸ்ரீநகர் நகரம் முழுவதும் சுற்றி பார்க்க வாடகை பைக்குகள் இல்லையெனில் ஊபர் டாக்ஸியை பயன்படுத்தலாம். ஒரு நாள் பைக் வாடகை பெட்ரோல் செலவு இல்லாமல் சுமார் 800 ரூபாயாக இருக்கிறது. ஸ்ரீநகர் மட்டும் பார்த்தால் காஷ்மீரை முழுசா பார்த்த மாதிரி ஆகாது. அதன் சுற்றுப்புற மலைப்பகுதிகள்தான் காஷ்மீரின் இயற்கை அழகை முழுமையாக காட்டுகின்றன. அங்கும் குறைந்த செலவில் பயணம் செய்ய ஒரு வழி இருந்தது. ஹாஸ்டலில் தங்கியிருந்ததால் ஒரே இடத்துக்கு செல்ல விரும்பும் பலர் சேர்ந்து ஒரு கார் எடுத்துக்கொண்டு அதன் வாடகை செலவை அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் முறையே இது. இதனால் தனியாக வாடகைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பயணச் செலவு குறிப்பிடத்தக்க அளவு குறைந்தது. இந்த முறையில் நாங்கள் குல்மார்க், சோன்மார்க் மற்றும் பஹல்காம் போன்ற ஸ்ரீநகருக்கு வெளியே உள்ள முக்கியமான சுற்றுலா இடங்களுக்கு சென்றோம். குல்மார்க் சென்றால் அங்குள்ள முக்கிய அட்ராக்ஷன் காண்டோலா கேபிள் கார் ஆகும். இதற்கு தனியாக டிக்கெட் வாங்க வேண்டும். மேலும் அதை முன்கூட்டியே ஆன்லைனில் பதிவு செய்து வைத்தால் மிகவும் வசதியாக இருக்கும். இந்த கொண்டோலாவிற்கான டிக்கெட் 2 வழி தடத்திற்கும் சேர்த்து விலை சுமார் 1800 ரூபாயாக இருக்கும். அதேபோல் இந்த 3 இடங்களிலும் பனியுடன் தொடர்புடைய பல செயல்பாடுகள், உதாரணமாக ஸ்லெட்ஜிங் போன்றவை கிடைக்கும். ஒவ்வொரு செயல்பாடுக்கும் தனித்தனி கட்டணங்கள் இருக்கும். அவற்றை முயற்சிப்பது நல்ல அனுபவம்தான். ஆனால் இந்த மாதிரியான ரைட் அல்லது ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் எதையும் தொடங்குவதற்கு முன் விலையை முன்கூட்டியே தெளிவாக கேட்டு பேசிக்கொண்டு உறுதி செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் தேவையற்ற அளவு அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். இறுதியாக ஸ்ரீநகரிலிருந்து மதியம் 2 மணிக்கு காட்ராவா வரை செல்லும் வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்தோம். இரவு 10:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் அந்தமான் எக்ஸ்பிரஸ் ரயிலை பயன்படுத்தி திரும்பினோம். இவ்வாறு எங்கள் முழு சுற்றுப்பயணம் நிறைவடைந்தது. மொத்த செலவை கணக்கில் எடுத்து பார்த்தால் ஒருவருக்கு 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை பட்ஜெட் இருந்தால் ஸ்ரீநகர் மற்றும் அதன் சுற்றுப்புற இடங்களை நன்றாக சுற்றி பார்த்துவிட்டு வர முடியும். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.